அதனால சில பேருக்கு நம்ம கேட்க வேண்டியிருக்கு, உடனடியாக கட்டாயத்தை செஞ்சு ஆகணுமா? சாதாரணமாக வீடுகளில் அல்லது மற்ற நம்ம பழகிற இடத்துல, நிறுவனங்களில் அல்லது பள்ளிக்கூடத்தில், காலேஜஸில் வந்து அவசியம் செஞ்சு தான் ஆகணுமா? இப்போ ஸோ மஸ்ட், இப்போ ஒரு பிரின்சிபல் வந்து இப்போ ஸ்டாஃப் கிட்ட கேட்குறாரு, ஸோ மஸ்ட் பி டிக்ளேர் த ஹாலிடே ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கட்டாயம் லீவ் விட்டு தான் ஆகணுமா? அப்போ அவசியத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு மஸ்ட் பி. சரி, நல்லா கவனிங்க, இது என்னன்னு சொல்லி தரப்போறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது என்ன, மஸ்ட் பி கோ பை பஸ். நம்ம கட்டாயம் பஸ்ஸில் தான் போய் ஆகணுமா, ட்ரெயினில் போகக்கூடாதா? அப்போ நான் கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது பாருங்களேன், எஸ் வி மஸ்ட். எஸ் போட்டு, ஏன்னா இது கேள்வியே இருக்கிறதுனா நான் எஸ் போட்டேன். வி மஸ்டோட நிப்பாட்டிக்கிறோம், மறுபடியும் வி மஸ்ட் கோ அப்படிங்கிற ஆக்ஷனை சேர்க்கக்கூடாது. எஸ் வி மஸ்ட். அல்லது நோ போட்டால் வி மஸ்ட் நாட் போடக்கூடாது, நோ வி நீட் நாட் தான் போடணும். நல்லா படிச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நோ போடும்போது வி நீட் நாட் அப்படின்னு சொல்லணும். எஸ்ன்னு சொன்னால் வி மஸ்ட்னு போட்டுக்கலாம். அதனால இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி அதை கற்றுக்கங்க. அதுக்கு அடுத்த பாருங்களேன், இது ஆஸ் யூஷுவல். நான் ஏற்கனவே உங்களுக்கு குட் ஹேவ் டீச் பண்ணேன், அதுக்கப்புறம் ஷுட் ஹேவ் டீச் பண்ணேன், இப்போ மஸ்ட் ஹேவ் டீச் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. குட் ஹேவுக்கு நான் என்ன வழக்கம் சொன்னேன், நீ ஏற்கனவே செஞ்சுருந்துருக்கலாம் ஆனால் செய்யலை, கொஞ்சம் வருத்தத்தோடு பேசுறது. ஷுட் ஹேவ் என்ன சொன்னேன், ஏற்கனவே செஞ்சுருந்துருக்கணும் ஆனால் நீ செய்யலைன்னு சொல்லி ஒரு அட்வைசிங் மைண்ட், எக்ஸோட்டிக் மைண்டுன்னு சொல்லுது. ஒரு அட்வைஸ் பண்ணுற லெவலில் அதை பேசுகிறது. அதுக்கு அந்தந்த மைண்டு டிஜிட்டல்ஸ் வைப்ரேஷன்ஸுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம அந்த மாடல் ஃப்ரேசஸ் அந்த அந்த வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்லேன்னு சொன்னேன், சரி அவசியம் நீ செஞ்சுருந்துருக்கணும் ஆனால் செய்யலை. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருப்பாருல்ல, நான் அதை பிரித்து காமிக்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு தான் மஸ்ட் ஹேவ் ப்ளஸ் AC3 பட் இட் டிட் நாட். எப்பொழுதுமே அந்த டிட் நாட்டில் தான் அதுக்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்க, அப்படின்னா ஃபினிஷிங் கிடைக்காது. இந்த சென்டென்ஸ் பார்த்துருங்க, வி மஸ்ட் ஹேவ் இன்வைட்டட் தான். நம்ம அவங்கள கட்டாயம் நம்ம அழைச்சிருந்துருக்கணும் ஆனால் நம்ம அழைக்கலை. இதில் வருத்தங்கிறது இல்லை, அந்த வருத்தத்தை நம்ம காமிக்க போகிறதும் இல்லை. பட் நான் என்ன நினைக்கிறத சொல்கிறேன், அவசியம் அப்படிங்கிறது அது ஃபஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன், குட் ஹேவ் ப்ளஸ் AC3, ஷுட் ஹேவ் ப்ளஸ் AC3, இப்போ மஸ்ட் ஹேவ் ப்ளஸ் AC3. புரியுதா? அப்போ நீங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ சிக்கன் தான் சமைச்சிருக்கணும் ஆனால் சமைக்கலை. பட் என்ன சொல்கிறது, ஸோ வி மஸ்ட் ஹேவ் குக் சிக்கன் ஸோ ஃபார் த லஞ்ச், பட் வி டிட் நாட். ஆனால் நம்ம அதை செய்யலை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அட்வான்ஸாக புக் பண்ணியிருந்துருக்கணும், அந்த ரூமை அட்வான்ஸாக புக் பண்ணிருக்கோம். ஸோ வி மஸ்ட் ஹேவ் புக்ட் இன் அட்வான்ஸ், பட் வி டிட் நாட். அதே மாதிரி நீ வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கணும் ஆனால் நீ செய்யலை. ஸோ யூ மஸ்ட் ஹேவ் ட்ரெஸ்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, பட் யூ டிட் நாட். இதை ஏற்கனவே நீ இதை ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ யூ மஸ்ட் ஹேவ் ரெக்கார்டட் ஏர்லியர், பட் யூ டிட் நாட். இதை பற்றி நீ குறிப்பிட்டு வச்சுருந்துருக்கணும் ஆனால் நீ செய்யலை. ஸோ யூ மஸ்ட் ஹேவ் மேட் நோட் ஆஃப் இட் ஏர்லியர், பட் யூ டிட் நாட். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் நிறைய சொல்லி பழகும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 இது சொல்லி பழகிட்டீங்கன்னு சொல்லி. ஏன்னா இதனுடைய சிஸ்டமே என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல லேர்னிங், நான் சொல்கிறது நீங்கள் கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் நான் சொல்கிறது நீங்கள் எழுதி பார்க்குறது. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்களே சொந்தமாக என்ன செய்யணும்னா ஒரு 4-5 வாக்கியத்தை எழுதி பார்த்து, ஸோ யூ கேன் டிஸ்கஸ், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த 3rd லெவல் ஆஃப் ஆஸ்பெக்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட்டு. இதை யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ சம்படி தட் யூ லைக் மோஸ்ட், யாராவது ஒருத்தருக்கு இதை நீங்கள் நான் இதை கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், யூ பிகம் எ டீச்சர் அண்ட் யூ பிகம் ஆத்தென்டிக் இன் கிவிங் இங்கிலீஷ் டு பீப்புள். அப்போ இதை டீச் பண்ணும்போது தான் யூ பிகம் அன் ஆத்தென்டிக் பர்சன் இன் ஸ்பீக்கிங். கடைசியில் தான் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால் ஸ்பீக்கிங்னு சொல்லுவேன். ஸ்பீக்கிங் என்றைக்கு கடைசியில் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் என்றைக்குமே ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும், ரொம்ப பிக் பாயிண்ட்டாக இருக்கும். புரியுதா? அதனால ஸ்பீக்கிங்கை முதல்ல பேசி பழக வேணும், லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசணும். நல்லா குறைச்சி. சரி, அப்போ இப்போ மஸ்ட் ஹேவ் தெரியும். ஸோ வி மஸ்ட் ஹேவ் இன்வைட்டட் தம், பட் வி டிட் நாட். இதே மாதிரி நீங்கள் நோட்டில் நிறைய 4-5 சென்டென்ஸை நீங்கள் எழுதி பழகுங்க, பேசி பழகுங்க. கடைசி 2 தெரியும் இல்லையா? ஸோ இட் இஸ் அ மஸ்ட். மஸ்ட்டுங்கிறது வந்து இந்த இடத்துல என்ன சொன்னால், இது வந்து மஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு என்ன செய்யலாம், ஒரு அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், ஒரு பண்பு சொல்லுன்னு சொல்லுவோம். அது ஒரு தேவையானதாக, இது வந்து இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஒரு பண்பு சொல் எப்பொழுதுமே
வி வேர்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் வெரி ஸ்மால், இட்ஸ் வெரி லார்ஜ், இட்ஸ் வெரி எக்ஸ்டென்சிவ், ஸோ இட் இஸ் அப்நார்மல், இட் இஸ் எனார்மஸ், நிறைய. அதே மாதிரி இது வந்து இட்ஸ் மஸ்ட், இது ஒரு தேவை. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பழகலாம். பாருங்க, இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட். இங்கிலீஷ் வந்து நமக்கு தேவை. இன்னைக்கு இங்கிலீஷ் நிறைய பேர் 100க்கு 100 இங்கிலீஷ் ஆசைப்படுறாங்க. பட் அதை ப்ராப்பராக கற்றுக்கிறதுல நிறைய பேர் அதை கற்றுக்கிறதுக்கு விரும்புறது. ஒரு ஆஃப் ஹேண்டடாக கற்றுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம படம் பண்ணால் போதும் அப்படிங்கிறது, தட் இஸ் ஒன் திங்கு. பட் டு லேர்ன் இட் வெரி டீப்லி, அக்யூரேட்லி அப்படிங்கிறது வந்து தட் இஸ் ஐடியல். அதனால் ரிகார்டிங் டு லேர்னிங் இங்கிலீஷ் யூ மஸ்ட் பி அன் ஐடியல் பர்சன், நாட் அன் ஆர்டினரி பர்சன். ஓகே, இப்போ நான் மஸ்டர் முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்தது மே அல்லது வுட்டு என்ன வரிசையாக இருக்குது, அதுக்கு நம்ம போவோம். தேங்க்யூ வெரி மச்.